السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. صلوا على النبي. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد. அல்லாஹு தஆலாவுடைய மாபெரும் கருணை கிருபை அல்லாஹு தஆலா நம்மை முஃமின்களாகவும் முஸ்லிம்களாகவும் படைத்து கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே ஒரு அங்கத்தினர்களாக ஆக்கி அருள் புரிந்தான். அந்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ்வை பற்றி பேசக்கூடிய, அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய இது போன்ற சபைகளிலே நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்தானே அந்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுறான், قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى. என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். ஸதகல்லாஹுல் அஸீம். இந்த ஆயத்துக்கு என்ன அர்த்தம் என்று பார்த்தால், யார் தன்னுடைய நஃப்ஸை பரிசுத்தப்படுத்தினார்களோ அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். பின்பு யார் அல்லாஹ்வை திக்ர் செய்தார்களோ, இந்த ரெண்டு வந்ததற்கு பின்பு எனவே தொழுதாரோ அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்போ முதல்ல அல்லாஹு தஆலா தஸ்கியத்துன் நஃப்ஸ் செய்யணும், அதற்கு பின்பு தான் திக்ர் வரணும், அதற்கு பின்பு தான் தொழுகணும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ எந்த திக்ரில் தஸ்கியத்து இல்லையோ அந்த திக்ர் வெற்றி பெற்ற திக்ர் இல்லை, அல்லாஹ் சொன்ன வசனத்தின்படி. அதே மாதிரி எந்த தொழுகையில் திக்ர் இல்லையோ அந்த தொழுகை வெற்றி பெற்றதில்லை. இப்போ தொழுகைக்கு திக்ர் தேவை, திக்ருக்கு தஸ்கியத் தேவை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த தஸ்கியத்து என்றால் என்ன? கல்பை பரிசுத்தப்படுத்துறதுனா என்ன? எதை விட்டும் கல்பை பரிசுத்தப்படுத்துவது. கல்பு என்ன அழுக்காக இருக்குதா? இப்போ மதசாவை இன்றைக்கி சாயங்காலம் எல்லாம் சுத்தம் பண்ணோம், ஒட்டடை அடித்தோம், கூட்டினோம், பெருக்கணும், பிடிச்சிட்டு இருக்கிறதா நோண்டி சுரண்டி எடுத்தாச்சு, கழுவி விட்டோம், சோப் போட்டோம், இதெல்லாம் பண்ணோம், ஆசிட் ஊற்றுறது, பெனாயில் ஊற்றுறது, இதெல்லாம் பண்ணோம். இந்த மாதிரி கல்பு அழுக்காக இருக்குதா? கல்பை கழுவி எடுக்கணுமா? எதற்காக? என்ன கல்பை சுத்தப்படுத்துவது என்றால் என்ன? ஏன் திக்ர் தஸ்கியத் இல்லாமல் திக்ருக்கு ஏன் வேலை இல்லை? இப்போ அல்லாஹ்வை இது நினைவு கூறுறோம். திக்ருன்னு சொன்னால் முதல்ல வாயால் சொல்லப்படக்கூடியது இல்லை. வாயை கொண்டு சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கிறது பேர் தஸ்பீஹ். அது அல்லாஹ் தஆலா தொழுகையில் எதிர்பார்க்கல. நம்ம சுப்ஹான் ரப்பில் ஆலா 3 வாட்டி தான் சொல்கிறோம், சுப்ஹான் ரப்பில் ஆலி 3 வாட்டி சொல்கிறோம். ஆனால் வெற்றி பெற்ற தொழுகை இல்லை. ஒரு தொழுகை வெற்றி பெற வேண்டும் என்றால் அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா, இந்த மாதிரி ஒரு தன்மை வரணும் நமக்கு. இந்த மாதிரி ஒரு தன்மை வந்தால்தான் அந்த தொழுகை வெற்றி பெற்ற தொழுகையாக இருக்கும். அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க, இன்னல் இன்சான ஹுலிக ஹலூஆ. மனிதன் ஹலூ என்ற தன்மையில் படைக்கப்பட்டிருக்கிறான். இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸூஆ. அவனுக்கு ஏதேனும் ஒரு தீமை வந்து அடைந்தது என்று சொன்னால் அவன் நடுநடுங்கி போய்விடுகிறான், பயந்து நடுங்கிடுறான், என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் ஆயிடுறான். அந்த தீமையின் விளைவாக ரப்பை விமர்சிக்க ஆரம்பிச்சிடுறான். இந்த மாதிரி ஒரு தன்மை வந்துடுது. அதே மாதிரி வைதா மஸ்ஸஹுல் ஹைர், ஏதேனும் ஒரு நன்மை அவனை வந்து அடைந்தால் மனுஆ, அது தன்னோடு வச்சுக்கணும், தானே அனுபவிக்கணும் என்று ஆசைப்படுறான் என்று அல்லாஹ் சொல்லிட்டு இல்லல் முசல்லீன், தொழுகையாளிகளை தவிர நல்லா சொல்கிறான். அப்போ இப்படி ஒரு தொழுகை இருக்குது. அந்த தொழுகக்கூடியவர்கள்ட்ட இந்த தன்மை இருக்காது. நமக்கு அந்த தன்மை இல்லாமல் இருக்கிறோமா? நான் சொல்கிறேன், என்கிட்ட அந்த தன்மை கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. ஒரு தீமை வந்தால் அதை பார்த்து பயப்படுறோம், ஐயோ வந்துருச்சேன்னு நடுங்குறோம். ஒரு நன்மை நம்மகிட்ட வருது, உடனே தடுத்து வச்சுக்கிறோம், நம்மளே அனுபவிக்கணும்னு நினைக்கிறோம். காரணம் என்ன? நன்மை நாஃபியாக தெரியுது,
தீமையும் தாராக தெரியுது, அதனால நம்ம இப்படி செய்கிறோம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் இல்லல் முசல்லீன், தொழுகையாளிகளுக்கு இந்த தன்மை இருக்காதுன்னு நல்லா சொன்னானே, அந்த தொழுகையாளிகளாக நாம் இப்போது இருக்கிறோமா? அந்த தொழுகை நம்மள்கிட்ட இருக்குதா? அல்லாஹ் சொல்கிறான் வதக்கரஸ்ம ரப்பிஹி ஃபஸல்லா. அப்போ தொழுகை இப்படி ஒரு தொழுகை தொழுகணும், அந்த தொழுகையில் திக்ர் இருக்கணும். அதான் அல்லாஹ் சொல்கிறான் வதக்கரஸ்ம ரப்பிஹி, அல்லாஹ்வுடைய நினைவு கூறுவான், ஃபஸல்லா எனவே தொழுவான். அப்போ தொழுகைக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய ஒன்று இருக்குது. அது என்னது? திக்ருல்லா, அல்லாஹ்வுடைய திக்ர். தஸ்பீஹ் நம்ம ஓததான் செய்கிறோம், அந்த தஸ்பீஹ் நம்மை பாதுகாக்காது. அந்த தஸ்பீஹ் இந்த ஹலு என்ற தன்மையை நம்மள்ட்ட இருந்து எடுக்காது, திக்ர் தான் எடுக்கும். திக்ர்னா என்ன? அல்லாஹ்வை நினைவு கூறுவது, உள்ளத்திலே அல்லாஹ்வை நினைவு கூறுவது. அல்லாஹ் நினைவு கூறுவது தானே. இப்போ அல்லாஹ் திக்ர் செய்யறதுனா எப்படி? திக்ர் செய்வதுனா எப்பா? அல்லாஹ்வை திக்ர் செய்வது என்றால் என்ன? எப்படி திக்ர் செய்வது? என்னன்னு திக்ர் செய்வது? என்னவென்று அல்லாஹ்வை திக்ர் செய்வது? அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய அல்லாஹ்வுடைய பெயரை நினைவு கூறணுமா, இல்லை அல்லாஹ்வுடைய எதை நினைவு கூற வேண்டும்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு ஹதீஸில் சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸாகத் துஅமுல் ஈமான், அந்த ஒரு அடியான் தான் ஈமானுடைய சுவைத்தான், மன் ரதிய பில்லாஹி ரப்பா அபில் இஸ்லாமி தீனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ் கமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஈமானுடைய சுவை, ஈமானுடைய டேஸ்ட்டை யார் தெரியுமா அனுபவிச்சா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அல்லாஹ்வை ரப்பாகவும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அல்லாஹ்வுடைய ரசூலாகவும் மார்க்கத்தை தன்னுடைய இஸ்லாத்தை தன்னுடைய மார்க்கமாகவும் யார் எடுத்துக்கொண்டார்களோ அவர்கள்தான் ஏற்றுக்கொண்டார்களோ, இல்லை பொருந்தி கொண்டார்களோ. ஏற்றுக்கிட்டா பத்தாது, ஏற்றுக்கொள்வது வேற, பொருந்தி கொள்வது வேற. உதாரணம் சொன்னால் விளங்கும். இப்போ நம்முடைய ரேஹான் பாய் இருக்கிறார், கல்யாணம் முடிச்சு வச்சாங்க ரேஹான் பாய்க்கு. அச்சா மாமனார் கையை கொடுக்குறாரு, பிடிச்சி இந்த மாதிரி என்னுடைய பொண்ணை இவ்வளோ மகருக்கு உங்களுக்கு கட்டி கொடுத்துட்டேன், ஏற்றுக்கிட்டீங்களா? கபில் தூ, ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லிட்டார். திரும்ப ஏற்றுக்கிட்டீங்களா? ஏற்றுக்கிட்டேன். அப்புறம் 3 வாட்டி சொல்லி முடித்தோடனே மாமனார் காதில் வந்து சொல்கிறார், என் பொண்ணுக்கு வந்து எய்ட்ஸ் வந்துடுச்சு, கேன்சர் இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கன்னு சொன்னால் என்ன இருக்கும் நிலமை? ரேஹான் பாய் இழுத்து பிடிச்சி தூக்கி வீசிட்டு லா கபில் தூ 4 வாட்டி சொல்லிட்டு சபையை கழிச்சிட்டு போக மாட்டாரா? சொல்லவே இல்லை, என்கிட்ட ஏமாற்றிட்டாங்க, என்ன மோசம் போயிட்டேன் நான், தூக்கி வீசிடுவார், கடுப்பாயிடுவார். மகர் நீயே வச்சுக்கோ, என்னமோ என்ன எல்லாத்தையும் பிடுங்கி விட்டு கல்யாணத்தையே கழிச்சிடுவார். எத்தனை லட்சம் நஷ்டமானாலும் பரவாயில்ல, அந்த பொண்ணோட யார் வாழுவா அப்படின்னு சொல்லுவார சொல்ல மாட்டாங்களா? கண்டுவா சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? இப்போ மனைவி தானே, மனைவி அவர் நேசிக்கலையா? மனைவி அவர் முகப்பத்தே இல்லையா? அவருக்கு மனைவி மேலே சுத்தமாக முகப்பத்து இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவர் மனைவியை ஏற்றுக்கொண்டார், பொருந்தி கொள்ளவில்லை. இதே கல்யாணம் முடிச்சிட்டார். கல்யாணம் முடிச்சு ஒரு 20 வருஷம் கூடயே வாழ்ந்துட்டார். அப்படியே காதலன் காதலிகளாக, ஒரு 2 உடல் ஒரு உயிராக அப்படியே உள்ளே வாழ்ந்துட்டாங்க. இப்போ அந்த அம்மாவுக்கு வந்து என்ன கேன்சர் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், எல்லாத்துல பாதுகாக்கணும். இவருக்கு வந்து எப்படி துடிப்பாரோ அந்த மாதிரி துடிப்பார். தான் கிட்னியே தூக்கி கொடுத்துட்றாங்க, தன்னுடைய எதை வேணால் அர்ப்பணிக்க தயாராகிற ரத்தத்தை தூக்கி கொடுக்குறாங்க. அவன் நல்லா இருக்க கூட, நான் செத்து போன பிரச்சனை இல்லைங்கிறான், என் உயிரை அவனுக்கு கொடுத்துருங்களேன் அப்படிங்கிறான். ஏன்? இப்போ தான் மனைவியை பொருந்தி கொண்டான். இப்போ பொருத்தம் எப்போ வருது என்று சொன்னால், பொருத்தம் எப்போ திரும்ப வரும்? திரும்ப 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 கூடையே 20 வருஷம் இருந்தார்ல, அதுக்கப்புறம் தான் பொருத்தம் என்று ஏற்பட்டுச்சு. மனைவியாக எத்தனை வருஷம் இருந்தாவ? 20 வருடம் மனைவியாக பார்த்ததற்கு பின்புதான் பொருத்தம் என்பது ஏற்படும். அதே மாதிரி அல்லாஹ்வை ரப்பாக அனுபவிக்கும் போது தான் பொருத்தம் ஏற்படும். அனுபவிக்கல, அதுதான் சர்க்கார் திரும்பவும் சொல்றாங்க, ஒவ்வொரு செயல் நடக்கும் பொழுதும் அல்லாஹ்வை அல்லாஹ் ஒவ்வொருத்தரை தூக்குறேன், இல்ல ஒவ்வொருத்தரில் வைக்கிறேன், உன்னோட நசரை கொண்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வோடு பழகிட்டே இரு, அல்லாஹ்வோடு உறவாடி கொண்டே 24 மணி நேரத்தில் ஒரு 16 மணி நேரம் 17 மணி நேரம் இல்லை 24 மணி நேரமும் அல்லாஹ்வுடனே பேசிக்கிட்டு அல்லாஹ் கூடயே தொடர்பு வச்சிருந்தேன்னு சொன்னால் அப்போ தான் அல்லாஹ்வை ரப்பாக பொருந்தி கொள்வோம். அப்போ தான் டேஸ்ட்னா என்னன்னு தெரியும். இழக்கும் போது பயம் வரும், நடுக்கம் வருது. அதே பொண்டாடி தானே
முன்னாடி கல்யாணம் முடிச்சப்போ சொல்லியிருந்தவொடனே தூக்கி வீசிட்டு போயிட்டான், சாவட்டும் அவன் அப்படின்னு சொன்னான். என்னமோ ஆகட்டும், கல்ச்சரில் போகட்டும்னு சொன்னார். ஆனால் இப்போ ஒன்று வந்த உடனே தான் துடிக்கிறார், தான் கிட்னியை கொடுக்குறார், தான் உயிரை கொடுக்க தயாராகிறார். காரணம் என்ன? இப்பொழுதுதான் மனைவியை பொருந்தி கொண்டான். எப்போ பொருத்தம் ஏற்படுது? சுஹபத் அதிகமாகும் போது தான், தொடர்பு அதிகமாகும் பொழுது, திரும்ப திரும்ப பார்க்குறப்ப, திரும்ப திரும்ப பேசுகிறப்ப, அப்புறம்தான் அதே கண்ணு தான் இருக்குது, அதே மூக்கு, அதே வாய் தான், அதே உடம்பு தான், எக்ஸ்ட்ரா குண்டாவேன்னு ஆயிருக்கும் அந்த பொண்ணு. அப்புறம் நேசம் அதிகமாச்சு. தொடர்பு அதிகமாகும் போது தான் நேசம் அதிகமாகும். அதுதான் சொல்கிறாங்க 24 மணி நேரமும் அல்லாஹோடு பேசிக்கிட்டே உன் தொடர்பு அல்லாஹோடு. இதுதான் திக்ர். முதல் வாரி செய்யும் போது கொஞ்சம் போர் தான் அடிக்கும். அல்லாஹ் அல்லான்னு சொல்லுமா, அன்ஃபுஸில் அல்லான்னு சொல்லணும், ஆஃபாக்கில் அல்லான்னு சொல்லுவான், சொல்லணுமா நினைக்கணுமான்னு தான் தோணும். ஷைத்தான் வந்து சொல்லுவான், இது எல்லாம் சும்மா உட்காந்து 2 தொழுவில் போட எஞ்சி போட அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா ஷைத்தானுக்கு வந்து இப்படி செஞ்சேன்னு வச்சுங்க அல்லாஹ் போய் அடைஞ்சிருவா. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் சொல்கிறான் ஷைத்தான், லா அக்உதன்ன லஹும் சிராத்தகல் முஸ்தகீம். ஒன்றை நெருங்குவான்ல அந்த பாதையில் போய் உட்காரும். தொழுகை கெடுக்க மாட்டேன், நோம்பை கெடுக்க மாட்டேன். அவன் நோம்பு வச்சா வச்சுட்டு போனது அது வரும். ஒரு செகண்ட் ஜுஜூபி ஷைத்தானுக்கு, ஒரு செகண்டில் கெடுத்துட்டு போயிடுவேன். ஒன்றை நெருங்குறான் பார்த்தியா, அந்த பாதையில் போய் நான் உட்காந்துக்குவேன். லா அக்உதன்ன 2 சத்தியம் போட்டு எல்லாம் சொல்கிறான், போய் உட்காந்துக்குவேன். அப்படியே 4க்கு 4 போட்டு சதுரங்க மாதிரி போய் உட்காந்துக்குவேன். எந்திரிச்சே போக மாட்டேன், ஒன்னை நெருங்க விட மாட்டேன் அந்த அடியான. அப்போ தான் சைத்தான் தூக்கத்தை போடுவான். ஆஹா, திக்ர் செஞ்சால் ஒரு இன்ப தனியான தூக்கம், அப்படியே தூங்கிடுவார். அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய பாதை எது? ஃபாஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட் செஞ்சால் என்ன ஆகும்? அல்லாஹ் மேலே முஹப்பத் ஏற்பட்டு போயிடும். முஹப்பத் ஏற்பட்டால் ரிலா ஏற்பட்டு போயிடும். அல்லாஹ்வை பொருந்தி கொள்ளுவாய். பொருந்திக்கிட்டே பிரிய மனசு வராது. எப்போ பார்த்தா அல்லாஹ்வோட கொஞ்சிக்கிட்டே இருப்பேன். இதுதான் அல்லாஹ்வை நெருங்கும் பாதை. அந்த இடத்துல சைத்தான் போய் உட்காருங்கிறான். இப்போ இந்த திக்ரோட ஒரு தொழுகை வந்துச்சுன்னு சொன்னால் அந்த தொழுகைக்கு தான் எந்த தன்மை இருக்கும்? இன்னல் இன்சான ஹுலிக ஹலுவான்னு சொன்னான் அல்லாஹு தாலா. அந்த ஹலு என்ற தன்மை போகும். தீமை வந்தால் அதை பார்த்து பயப்பட மாட்டார். அதை பார்த்து அந்த தீமையை கண்டு அஞ்ச மாட்டார். அல்லாஹ்வை பயப்படுவார். அல்லாஹ்வை மிக அதிகம் அவர் தான் பயப்படுவார். தீமையை கண்டு அஞ்ச மாட்டார். நன்மை வந்தால் அதை தானே வச்சுக்கணும், அதிலிருந்து நன்மையை அவர் எதிர்பார்க்க மாட்டார். அது சுயமா நன்மை செய்து நினைக்க மாட்டார். மனுவா தானே வச்சுக்கணும்னு நினைக்கிறான். ஏன் வச்சுக்கணும்னு நினைக்கிறான்? ஏன் அதை நம்ம தானே வச்சுக்கணும் ஏன் நினைக்கிறார்? அவர் அதுலேருந்து நன்மை வருதுன்னு நினைக்கிறார். அதனால அதை தானே வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு. எப்போ அல்லாட்ட இருந்தால் நன்மை வருதுன்னு தெரியுதோ அப்போ தான் அர்ப்பணம் செய்யக்கூடிய மனசு வரும். அதான் அல்லாஹ் சொல்கிறேன், இப்படியாப்பட்ட இல்லல் முசல்லீன், இந்த முசல்லீன் தன்மை வந்துருச்சு. அல்லாஹ் சொல்கிறேன் எப்படிப்பட்ட முசல்லீன் தெரியுமா? அல்லதீன ஹும் அலா ஸலாத்திஹிம் தாயிமூன். நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை வக்து தொழுகிறோம்? 5 வக்து. ஒரு வக்துக்கு 10 நிமிஷம்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு அரை மணி நேரம்னு வச்சுக்கோங்கண்ணே, 2.5 மணி நேரம். 24 மணி நேரத்தில் வெறும் 2.5 மணி நேரம் தான் தொழுகணுமா? ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் தாயிமூன், நிரந்தரமாக இருப்பாங்க. 24 மணி நேரம் தொழுகணும். எப்படி தொழுகிறது? 24 மணி நேரம் இல்லை தொழுக முடியுமா நம்மளால? இப்படியாப்பட்ட ஒரு தொழுகை இருக்குதா? ஏன் தொழுகக்கூடாத நேரங்கள் இருக்குது? சாப்பிடணும், எவ்வளவோ வேலைகள் இருக்குது, எத்தனையோ சுய தேவைகள் இருக்குது. ஈஷா போன்னு ஓது செய்யணும்ல. இப்போ தாயிமூன் எந்த தொழுகையை பற்றி எல்லாம் சொல்கிறான்? இந்த திக்ரு தான். ஏன்னா திக்ருக்கு தான் உலகத்தில் இந்த ஒரு அமலுக்கு ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொன்னால் திக்ருக்கு மட்டும்தான் ரெஸ்ட் இல்லை. தஸ்பீஹுக்கு கூட ரெஸ்ட் இருக்குது. செய்யக்கூடாத நேரங்கள் இருக்குது. குர்ஆன் ஓதுறீங்க, 24 மணி வயிற்று இருக்க முடியுமா? வாய்ப்பே கிடையாது. இப்போ திடீர்னு நீங்கள் ஜுனுபல் ஆகிட்டீங்க, உதாரணத்துக்கு ஆகிட்டீங்க, ஓத முடியுமா? குர்ஆனை ஓத முடியாது. தஸ்பீஹ் சொல்ல முடியாது, தொழுக முடியாது. எல்லா அமல்களும் கட்டாகும், நேரம் கட்டாகும். திக்ருக்கு மட்டும் அல்லாஹ் ரெஸ்ட்டே கொடுக்கல. ஒரு செகண்ட், இந்த நிமிஷம் மட்டும் அல்லாஹ் நினைவு கூற வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஒரு நேரம் இருக்கா? எந்த ஒரு நேரமும் கிடையாது. நீ உன்னுடைய சுய உணர்வு எந்தெந்த செகண்ட்லாம் இருக்குதோ அந்த எல்லா நிமிடங்களும் நீ அல்லாஹ் திக்ரு செஞ்சுட்டே தான் இருக்கணும். அப்படியே தூக்கம் வர்ற வரைக்கும் மயக்கத்துக்கு உள்ளே போயிட்டேன், அதுக்கப்புறம் திக்ருக்கு வேலை இல்லை. தூங்கி எந்திரிச்சோம், திரும்ப அல்லாஹ்வோட திக்ரு வந்துடணும். திக்ருக்கு அல்லாஹ் ரெஸ்ட்டே கொடுக்கல. இதுதான் அல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் தாயிமூன், தொழுகையிலே நிரந்தரமாக இருக்கக்கூடியவர்கள். இந்த தொழுகை நம்மகிட்ட வந்துச்சா? இந்த தொழுகை வந்தால்தான் அவர் கத் அஃப்லஹ, வெற்றி பெற்றாருன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இப்படியாப்பட்ட ஒரு முஃமின் தான் வெற்றி பெற்ற முஃமின். அந்த முஃமினுக்கு தான் இந்த ஹலு என்ற தன்மை இருக்காது. அந்த முஃமின்மா பரிபூர்ணமான முஃமின் என்று அல்லாஹ் சொல்றான். இப்போ இந்த திக்ரு வரணும், அல்லாஹ் நினைவு கூற வேண்டும். 24 மணி நேரம் அல்லாஹ்வுடைய திக்ரே நம்ம உள்ளத்தில் இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? அது எப்படி திக்ரு வரும்னா, அதுக்கு முன்னாடி தஸ்கியத்துன் நஃப்ஸ் வேணும்.
கல்பு பரிசுத்தமாக வேண்டும். அதுக்கப்புறம் தான் அது என்னவாகும், அந்த திக்ரு வரும். இப்போ நான் ரேஹான் பாய் ஒரு பெரிய ஒரு கலெக்டராக இருக்காருன்னு வச்சுங்க, உதாரணத்துக்கு நீங்கள் மதசாவுக்கு வாங்க வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன். அவர் மதசாவுக்கு வந்தார், மதசத்துக்கு கூப்பிட்றாங்க, மரியாதையாக வந்தார். வந்து கதவை திறந்தா மதரசா வந்து ஊரில் உள்ள அத்தனை குப்பையும் தூக்கி போட்டு வச்சுருக்கேன். உள்ளே எடுத்து கால் வைப்பாரா? வாங்க சார் வாங்க ரேஹான் பாய் வாங்க சொன்னால் வருவாரா? இல்லை உள்ளே ஒரு 250 பேர் நிற்கிறாங்க, உள்ளே வர்றதுக்கு இடம் இல்லாமல். உள்ளே வாங்க அப்படின்னு சொல்ல வர முடியுமா அவரால்? ஒரு குப்பை இருந்தால் உள்ளே வர முடியும் மனசு வரும். அவர் சரி வந்து உட்கார சொல்கிற இடத்துல வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாளி குப்பை தொட்டி பக்கத்தில் போட்டு வச்சுருக்கேன். உட்காருவாரா? இடம் தான் இருக்குல்ல, தள்ளி போட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்லி உட்காருவாரா? உட்காருவீங்க. சாதாரண மனிதனே உட்கார தூக்கி வீசிட்டு போயிடுவான் போடா அப்படின்ட்டு. அவர் பெரிய அந்தஸ்தில் இருக்கார், உட்காருவாரா? இப்போ அல்லாஹ்வுடைய திக்ர் நம்ம கல்பில் வரணும்னா கல்பை குப்பை தொட்டியாக வச்சுட்டு உட்கார சொன்னால் அல்லா வருவானா? அல்ல இடம் தான் உடனே நினைக்கிறான்ல வா இல்லை வருவானா? கல்பில் இருந்து குப்பையை முதல்ல தூக்கு, ஹுதாமு துனியாவை தூக்கு, உலகத்துடைய குப்பையை தூக்கணும். சக்கியாநாயகம் இந்த தூராவில் போயிட்டு இருக்கும்போது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய ஹால் வரணும்னு சொல்கிறாங்கல்ல, ஹால் சதாவும் அல்லாஹ்வுடைய ஹால்லையே இருக்கணும், அதே நிலையில் இருக்கணும். இஸ்திஹ்சார இல்முன்னு சொல்கிறாங்கல்ல, அது வர்றதுக்கு முதல்ல ஒரு முரீது செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? ஹுப்பு துனியாவை கல்விலேருந்து எடுக்கணும். துனியாவுடைய ஆசையை கல்வை விட்டு போனாதான் ஹாலே ஏற்படுமா. அதான் என்ன சொன்னாங்க சர்க்கார் நாயகம், நூரி நாயகம் சொன்னாங்கல்ல, இந்த ஃபைசி இருக்காரே இவர் துனியாவை என்ற கையாலையும் கேட்டது, வாயாலையும் சொல்லி யாஜ்மான் உடம்பு சரியில்லாமல் இருக்குது துவா செய்யுங்க இந்த மாதிரி சொன்னதில்லை. துனியாவை வாயாலையும் கேட்டதில்லை, லெட்டர் போட்டு என்கிட்ட கேட்டதில்லை. சில பேர் சரி நேரடியாக சொல்ல வைக்கப்படுவாங்க, வெளியூர்லேருந்து போய் லெட்ரு மட்டும் போடுவாங்க, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது துவா செய்யுங்க, இல்லை இது வேணும் துவா செய்யுங்க, அது கிடைக்கணும் துவா செய்யுங்க. லெட்டர்லாலையும் கேட்டது, நான் ஹத்ஸே நான் தில் சே மனசாலையும் என்ற துனியாவை கேட்டதே இல்லை. இஸ்லியே அல்லாஹ் இசே சாஹிபே ஹால் பனாதியான்னு நாங்கள் நூரி நாயகம். இதனால் அல்லாஹ் தாலா தன்னை அல்லாஹ்வை உடன் வைத்திருக்கக்கூடிய ஹால் அல்லாஹ் அவருக்கு கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ அல்லாஹ்வுடைய திக்ர் நம்ம உள்ளத்துக்கு வரணும்னா உள்ளத்தில் குப்பையை முதல்ல தூக்கணும். ஹுதாமு துனியா, இந்த மொத்த உலகமும் அதில் உள்ள அனைத்து வஸ்துக்களும் ஈயுடைய 2 ரக்கை இருக்குல்ல, அதில் ஒரு ரக்கை கூட அல்லாஹ்வுக்கு சமம் இல்லையா? 2 ரக்கைலாம் இல்லை, ஒரு ரக்கையின் அளவு கூட அல்லாஹ்விட்ட சமம் இல்லை, அல்லாஹ்விட்ட அந்தஸ்து இல்லை. அதை தூக்கி உள்ளே வச்சுக்கிட்டு ரப்பே அவனை திக்ரு செய்கிறேன்னு அல்லாஹ்வுடைய திக்ரு வருமா? அப்படி நாம் திக்ரு செய்தாலும் அந்த திக்ரு உண்மையான திக்ராக இருக்குமா? அல்லாஹ்வை ருசிக்கக்கூடிய அனுபவிக்கக்கூடிய அந்த திக்ராக இருக்குமா? சும்மா உட்காந்துருக்க ரேஹான் பாய் திடீர்னு லவருடைய நினைப்பு வந்துருச்சு, உடனே அவருடைய மூடெலாம் மாறி போயிடுது. அவ்வளோ கோபமுள்ள ஒரு எதிரி முன்னாடி வந்து நின்றாலும் போடா டே போடா அப்படின்றாரு. அவ்வளோ துரோகம் பண்ணேன் அடிக்க சாத்திரேன்னு வந்தார், அப்படியே எல்லா மூடும் மாறி போயிடுச்சுங்க. வச்சுக்கப்போ இது வேணுமா வச்சுக்கப்போ அப்படின்னாரு. மனசே குளிர்ந்து போயிடுது, சந்தோஷமாயிருது. ஒரு பொம்பளை நைட்டு இப்போ காலைல பல்வெடுக்காமல் பக்கத்தில் இருந்தால் ஓடி போயிடுவான், அவ்வளோதான், நாரி போயிடும், மொத்தமும் நாத்தம். அந்த பொம்பளை நினைக்கும் போது இன்பம் வருது, அல்லாஹ் நினைக்கும் போது இன்பம் வர மாட்டுது. காரணம் என்ன? கல்புக்குள்ளே குப்பை உட்காந்துருக்கு. அது உண்மையான திக்ராக ஆகவே ஆகாது. அதான் அதை சொல்கிறான், கத் அஃப்லஹ மன் தஸக்கா, முதல்ல தஸ்கியத் செய், அப்புறம் வதக்கர ஸ்ம ரப்பிஹி, அல்லாஹ்வுடைய திக்ர் நினைவு வரணும். அதுக்கப்புறம் என்ன? ஃபஸல்லா, தொழுகை வரணும். நம்ம என்ன செஞ்சுட்டோம்? தக்பீர் கட்டியாச்சு, உலகத்தில் அத்தனை குப்பையும் ஞாபகத்துக்கு வருது, கல்பு சுத்தமாகலை. அதுதான் ஷேக் என்ன செய்கிறாங்க, கல்பை போடணும், தேய்ச்சி கழுவணும். கல்பை என்ன செய்யணும்? தேய்ச்சி கழுவணும். எப்போ கல்பு பரிசுத்தமானதாக ஆகிருதோ அதுக்கப்புறம் தான் அல்லாஹ்வுடைய திக்ரே உள்ள வரும். கல்புல் முஃமின் அர்ஷுல்லான்னு சொன்னாங்க. முஃமினுடைய உள்ளம் இருக்குதா இல்லையா, அல்லாஹ்வுடைய சிம்மாசனம், அல்லாஹ் அமர்ந்திருக்கக்கூடிய கண்ணியமான இடம் அது. அந்த இடத்துல தூக்கி குப்பையை போட்டு வச்சுருந்தோம். உலகத்துடைய ஆசைகள் இருந்துச்சு. உலகத்துடைய ஆசைகள் மட்டும் இல்லை, இப்போ ஒருத்தர் மேலே உங்களுக்கு கோபம் வருது, அவனை போட்டு தரணும், அவனை சரியானவனாக இருக்காண்டா அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. இதுவும் உங்கள் கல்புல இருக்க குப்பை தான். ஏன் தெரியுமா? ஏன் என்று சொன்னால், அவரை நீங்கள் ஒரு தீமை செய்யக்கூடியவரை நினச்சிங்க, அவர் உங்களை இந்த மாதிரி காலில் தட்டிட்டு போயிட்டார், அவர்கிட்ட இருந்து ஒரு தீமை வருதுன்னு நினச்சிட்டீங்க. அப்போ அவரையும் லாராக பார்த்து விட்டீர்கள். அல்லாஹ் சொல்கிறேன், நான் தான் லாருன்னு நல்லா சொல்கிறான். இப்போ இது ஒரு குப்பை கல்புல உட்காந்துருக்கு. ஒருத்தர் மேலே உங்களுக்கு குரோதம் வருது. அதாவது ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க,
நாயிடத்திலிருந்து நான் 10 தன்மைகளை படிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. நாயிட்ட அறுப்ப நாயின்னு சொல்லுவோம்ல, அந்த நாயிட்ட இருந்து நான் 10 தன்மைகளை நம்ம என்ன சொல்கிறோம், நன்றி கெட்ட நாயின்னு சொல்கிறோம். உண்மையாக உலகத்து நன்றி உள்ள பிராணி நாய் தான், நன்றி கெட்ட நாய். அந்த நாயிட்ட இருந்து நான் 10 குணங்களை படிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அதில் ஒன்று சொன்னாங்க, நீ எத்தனை முறை அடித்து விரட்டு சாத்து பண்ணி வட்டினியோட போடு எல்லாம் செய், ஓனராக இருக்கணும் அவசியம் இல்லை, நீ அடித்து விரட்டே இருக்கேன் அவ்வளோ வருஷங்கள் திரும்ப வந்து ஒரு ரொட்டி தொண்டை இந்தா பான்னு கொடுத்து பாருங்க, அது என்ன செய்யும், தானாக வந்து அழகாக என்ன செய்யும், சாப்பிடும். கல்பில் குரோதம் வச்சுருக்காது, இவன் நம்மளை விரட்டணும்னாச்சு, ஒன்றும் சாப்பிடக்கூடாதுடா, இன்னும் போகக்கூடாதுடா அப்படின்னு நினைக்குமா? நீ அவளை பக்கத்தில் வந்து போய் தலையை தடவி விடுங்க, இவன் அன்றைக்கி விரட்டினால எனக்கு அடித்து தூக்கி போட்டுடலாம் நினைக்கவே நினைக்காது. கல்பில் குரோதம் கிடையாது நாய்கிட்ட. இந்த குரோதம் எப்போ ஏற்படும், இவன் சுயமாக செய்கிறான் அப்படின்னு நினைக்கிறப்ப தான் கல்பில் குரோதமே ஏற்படுது. இது எல்லாத்தை விட்டும் கல்பை பரிசுத்தப்படுத்தியதற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய திக்ர் வருது. அந்த திக்ர் வந்த பிறகு தொழுகக்கூடிய தொழுகை தான் அந்த அல்லாஹ் சொன்னான், இல்லல் முசல்லீன், தொழுகையாளிகளை தவிர, அல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் தாயிமுன் சொன்னானா இல்லையா, அந்த தொழுகை நம்மகிட்ட வரும். நல்ல பாடம்லாம் படித்தாச்சு. இது இஸ்திஹ்சாரில் கொண்டு வரணும். இது என்ன செய்யணும், கொண்டு வரணும். இப்போ தஸ்கீத்துக்கு என்ன செய்யணும், கல் பரிசுத்தப்படுத்த என்ன செய்யணும்? பைக்கு வந்து வீணாக போச்சு, அதுக்கு என்ன செய்யணும்பா, கொண்டு போய் சர்வீஸில் விட்டா என்ன வயிறுவார், அவரை அடித்து நொறுக்கி தள்ளி மண்ணெண்ணை மாட்டணும், மாட்டி எல்லாம் சரி பண்ணுமோ சரி பண்ணி எல்லாத்தையும் முடிச்சு கொடுப்பார். கல்புக்கு அழுக்காக போச்சு, டாக்டர்கிட்ட போய் கல்பு கொஞ்சம் அழுக்காக இருங்க கொடுங்க, என்ன செய்வார் அவர், என் கல்வி இன்னும் கொஞ்சம் அழுக்காக இருக்குது, நீங்கள் சுத்தம் பண்ணு தான் சொல்லுவார் அவர். கல்புடைய அழுக்கை எடுப்பது எப்படி, அதுக்கு என்ன செய்யணும், ஷைഖுடைய காலில் தான் வந்து உட்காரணும். ஃபதால அலைஹிமுல் அமது ஃபகஸத் குலூபுஹும் அல்லாஹ் சொல்கிறான். முந்தி உள்ள வேதம் கொடுக்கப்பட்டவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், அவர்களிடத்தில் அன்பியாக்கள் வரும் காலம் நீண்டு விட்டதனால் உள்ளம் இறுகி விட்டதுன்னு நல்லா சொல்கிறோம். இப்போ ஷைഖோட சுஹபத்தை எந்த அளவு நம்ம அதிகப்படுத்துகிறோமோ, என்ன ஷைഖோட சுஹபத்தில் தான் நான் உட்காந்துருக்கிறேன், ஷைഖோட சுஹபத்தில் நான் உட்காந்துருக்கேன், 24 மணி நேரம் சர்க்கா கூட தான் இருக்கிறோம், முடிஞ்சாலும் இதுக்கப்புறம் முடியாதே அந்த அளவுக்கு சர்க்கா கூட தான் இருக்கிறோம், வீட்டோடு வெளியே வந்து எங்களை தான் பார்க்குறாங்க, வீட்டுக்குள்ளே போகிற வரைக்கும் எங்களை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த சுஹபத்து வந்து உங்களுடைய அஹ்லாக்கை தான் சுத்தப்படுத்தும். ஷைഖ் வந்து இது செய்யாத இது செய்யணும், உங்கள் அஹ்லாக்கை சுத்தப்படுத்தும். என்ன எந்த மையத்து வேணும் ஷைഖ் கூட, நான் இல்லை என் ஷைഖ் தான் இருக்கிறாங்க, இந்த அதுக்கப்புறம் என் ஷைഖ் இல்லை என் ஷைഖில் ரசூல் தான் இருக்கிறாங்க, என் ரசூல் இல்லை அதில் அல்லாஹ் தான் இருக்கிறான் என்ற அந்த முராக்கபா இருக்குதா இல்லையா, அதுதான் நமக்கு கல்பை சுத்தப்படுத்தும். அல்லாஹ் தஆலா இந்த பாக்கியங்களை நம்ம ஜி கல்போட சேர்த்தா கல்பு சுத்தம், ரூஹோட சேர்த்தா ரூஹ் சுத்தம். இப்போ ஷைഖோட உடலோடு நம்ம சேர்ந்துருக்கிறோம், அப்போ என்ன பார்க்கும், நம்ம உடலுடைய அழுக்குகள்லாம், உடலுடைய அழுக்கு என்ன, தேய்ச்சி குளிக்கிற அந்த அழுக்கு மட்டும் இல்லை, உடலோட அழுக்கு என்ன, கெட்ட குணங்கள் தீய செயல்கள் இதெல்லாம் ஷைഖ் கொஞ்சமாக அடித்து குறைச்சிடுவாங்க. அசிங்கமாக பண்ணாதுடா அப்படி. இப்போ நீங்களே சொல்லுங்கள், சாப்பிட உட்காருவோம் நம்மெல்லாம், மசாக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன செய்வோம், எத்தனையோ பருக்கைகள் கீழே போகும், ஒரு தக்காளி போனால் அதில் ஒரு இது இஸ்ராஃப் செய்யும், எத்தனையோ தன்மைகள் இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் மாறி போய் யாருமே பார்க்கல, எல்லா உஸ்தாதும் ரூமில் இருக்கிறாங்க, சர்க்கார் அந்த ரூமில் இருக்கிறாங்க, மாணவர்கள் யாருமே இல்லை, தனியாக சாப்பிடும் போது பருக்க கீழே போட மனசு வருதா, இதுதான் நம்ம உடலில் சுத்தமாயிடுச்சு. பார்த்தீங்களா, இதை ஷைഖ் சுத்தம் நம்மளை அறியாமே சுத்தமாயிருச்சு. காரணம் என்ன, ஷைഖ் அல்லாஹ் கூட இருக்கிறான் அப்படின்னு உணர்வு கொடுத்தாங்க, தானாக என்னவாயிருச்சு, உடலில் உள்ள தீமைகள் கொஞ்சமாக போக ஆரம்பிச்சிருது, உடல் உள்ள கொஞ்சமாக போக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி அடுத்து ஷைഖோட கல்பை ஜாயின் பண்ணிட்டோம், என்னவா கல்பில் உள்ள குரோதம் விரோதம் இது எல்லாம் பரிசுத்தமாயிடும். அடுத்து ரூஹ் தஜ்லீத்துர் ரூஹ், அப்படின்னு என்ன பண்ணுறது, என்னுடைய கல்பு இல்லை ஷைഖுடைய கல்பு தான், என்னுடைய ரூஹ் இல்லை ஷைഖுடைய ரூஹ் தான், என்னுடைய சிறு இல்லை ஷைഖுடைய சிறு தான் அப்படின்ற ஒவ்வொரு ஹாலத்தாக வரும்போது அதுவெல்லாம் பரிசுத்தமானதாகிடும். நம்ம ரூஹு இப்போ இந்த உடலில் இருக்குது, ரூஹ் பரிசுத்தமாகிடுச்சுன்னா இந்த உடலில் இருக்குது, கயாமத்தில் வேற உடலுக்கு போகும், அந்த உடலும் பரிசுத்தமாயிரும். ஏன், நம்ம ரூஹ் பரிசுத்தமாக இருக்குதா இல்லையா, அந்த உடலும் சேர்ந்து பரிசுத்தமாயிரும். அந்த உடலும் அல்லாஹ் ஷுஹூத் செய்ய ஆரம்பிச்சிடும். முன்கர் நக்கீரில் போய் கபூரில் வச்சுருப்போம், இந்த உடல் பேசாதார் பதில் சொல்ல, இந்த உடல் கபூரோட வேலை முடிஞ்சு ரூஹோட, அதுக்கடுத்து அல்லாஹ் ஒரு உடல் கொடுப்பானா இல்லையா, அந்த உடல் முன்கர் நக்கீரில் ஷுஹூத் செய்ய ஆரம்பிச்சு. ஏன், நம்ம ரூஹ் பரிசுத்தமாயிரும். ரூஹ் பரிசுத்தமாக என்னவாயிரும், அடுத்த அல்லாஹ் வேற உடல் சொர்க்கத்தில் உடல் கொடுப்பான், அந்த உடலும் அல்லாஹ் ஷுஹூத் செய்ய ஆரம்பிச்சிடும். அதாவது கல்பு வண்டி உடம்பு, இந்த உடல் இருக்குதா இது வண்டி மாதிரி, டிரைவர் யார், ரூஹ், டிரைவர் யார், ரூஹ். இப்போ ஒரு சூப்பரான டிரைவர் மொக்க காரை கொடுத்தோம், அழகாக ஓட்ட மாட்டாரா, ஒரு மொக்க டிரைவர்
பயங்கரமான காரை கொடுத்தோம், கொண்டு போய் இடித்து மோதுவானோ மோத மாட்டானா? அப்படித்தானே? அதே மாதிரி நம்ம ரூஹ பரிசுத்தமாயிருச்சு, அதுக்கடுத்து நம்ம ஏறி உட்கார எல்லா உடலும் அல்லாஹ் திக்ர் செய்யக்கூடியதாயிரும். அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியம் நம்ம புரிவானாக. ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.